இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். சென்னை எண்ணூர் அனல் மின் நிலையத்தில் கட்டுமான பணியின் போது உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் மோடி இரங்கல். பிரதமர் அலுவலகத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு நிவாரணம் அறிவிப்பு. சட்டமன்ற நிர்வாகிகளுடன் சட்டப்பேரவை தேர்தல் பணி குறித்து ஆலோசனைக் கூட்டம். முதல்வர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்பு. அமெரிக்க அதிபர் டிரம்ப் வரி விதிப்பால் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி குறையும். ஆசிய வளர்ச்சி வங்கி கணிப்பு. 13வது மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா வெற்றியுடன் தொடக்கம். 59 ரன்கள் வித்தியாசத்தில் இலங்கை அணி தோல்வி. இனி விரிவான செய்திகளை காணலாம். சென்னை எண்ணூர் அனல் மின் நிலையத்தில் கட்டுமான பணியின் போது உயிரிழந்த வடமாநில தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி நிவாரணம் அறிவித்துள்ளார். டெல்லி பிரதமர் அலுவலகத்தில் சென்னை எண்ணூர் அனல் மின் நிலையத்தில் கட்டுமான பணியின் போது வடமாநில தொழிலாளர்கள் 9 பேர் பரிதாபமாக உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் மோடி நிவாரணம் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் கட்டிட விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் பிரதமர் பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 2 லட்சம் ரூபாய் தொகையை உயிரிழந்த ஒவ்வொருவரின் நெருங்கிய உறவினர்களுக்கும் வழங்கப்படும் என்றும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் பிரதமர் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. திமுக சார்பில் நிர்வாகிகளுடன் சட்டப்பேரவை தேர்தல் பணி குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டார். பின்னர் அவர் சட்டப்பேரவை தேர்தல் பணிகள் தொடர்பாக பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து திருப்போரூர் சட்டமன்ற நிர்வாகிகளை தனித்தனியே அழைத்து பேசிய போது அரசின் திட்டங்கள் அனைத்தும் மக்களிடம் முழுமையாக சென்றடைகிறதா என்று கேட்டறிந்தார். அப்போது சட்டமன்ற நிர்வாகிகள் அரசின் திட்டங்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்றடைந்துள்ளது என தெரிவித்தனர். பின்னர் அவர் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் அதிகமான தொகுதிகளில் வெற்றி வாகை சூடி மீண்டும் திமுக ஆட்சி அமைய உறுதியேற்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் வரி விதிப்பால் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி குறையும் என ஆசிய வளர்ச்சி வங்கி தெரிவித்துள்ளது. இந்திய பொருட்கள் மீது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் 50% வரி விதித்துள்ளார். இந்நிலையில் ஆண்டின் 2ஆம் பாதையில் பொருளாதார வளர்ச்சி 6.7%லிருந்து 6.5% குறையும் என ஆசிய வளர்ச்சி வங்கி தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து 2026 முதல் 2027 வரை நிதியாண்டிற்கான வளர்ச்சி 6.8%லிருந்து 6.5% குறையும் எனவும் கணித்துள்ளது. பின்னர் இந்தியாவிலிருந்து பொருட்கள் ஏற்றுமதி குறைந்தாலும் சேவை ஏற்றுமதி வலுவாக இருக்கும் என ஆசிய வளர்ச்சி வங்கி தெரிவித்துள்ளது. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா இலங்கையை வென்றது. 13வது மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இந்தியா இலங்கையில் நடைபெறுகிறது. இந்த தொடரின் முதல் போட்டி கவுகாத்தியில் இந்தியா இலங்கை அணிகள் மோதியன. இதில் டாஸ் வென்ற இலங்கை அணி பவுலிங் தேர்வு செய்த நிலையில் முதலில் களமிறங்கிய இந்திய மகளிர் அணி 8 விக்கெட்டுகள் இழப்புக்கு 269 ரன்கள் எடுத்தது. இதில் அதிகபட்சமாக அமன்ஜோத் கவுர் 57 ரன்களும் தீப்தி சர்மா 53 ரன்களும் சேர்த்தனர். பின்னர் களமிறங்கிய இலங்கை மகளிர் அணி 211 ரன்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வியடைந்தது. இதனால் உலகக்கோப்பையில் இந்தியா மகளிர் அணி வெற்றியுடன் தொடங்கியது. வன்முறையில் ஈடுபடுவதுதான் குற்றமே ஒழிய ஐ லவ் முகமது என்று முழக்கமிடுவது எப்படி குற்றமாகும் என்று ஐதராபாத் நாடாளுமன்ற உறுப்பினர் அசாதுதீன் ஓவைசி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவில் ஒவ்வொரு மதத்தினருக்கும் அவரவர் கடவுளை போற்றி வணங்கும் வழிபாட்டுரிமை உள்ளதாக தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பின் 25ஆம் கூற்றில் வழிபாட்டுரிமை உள்ளதை சுட்டிக்காட்டினார். அப்படி இருக்கையில் ஐ லவ் முகமது என்று முழக்கமிடுவது எப்படி குற்றமாகும் என்று வினவினார். அதே நேரத்தில் வன்முறையில் ஈடுபட்டால் அது குற்றமாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் பற்றி பணியில் உள்ள உச்சநீதிமன்ற நீதிபதி மூலம் பாரபட்சமற்ற விசாரணை நடத்த வேண்டும் என்று பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் அனுராக் தாக்கூர் தெரிவித்துள்ளார். கரூர் துயரம் பற்றிய உண்மையை கண்டறிவதற்காக பாஜக தலைவர் ஜெகத் பிரகாஷ் நட்டா தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 8 பேர் கொண்ட குழுவை அமைத்துள்ளார். ஹேமமாலினி தலைமையிலான குழுவினர் கரூருக்கு சென்று துயரம் நேர்ந்த இடத்தை பார்வையிட்டனர். அதன்பின் மருத்துவமனைக்கு சென்று அங்கு சிகிச்சை பெற்று வந்தோரை பார்த்து ஆறுதல் கூறினர். நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்தினரையும் சந்தித்து ஆறுதல் கூறினர். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அனுராக் தாக்கூர், நெரிசல் ஏற்பட்ட இடத்தின் அருகில் 3 தனியார் மருத்துவமனைகள் இருக்கும்போது காயமடைந்தவர்களை அங்கு கொண்டு செல்லாமல் தொலைவில் இருக்கும் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றது ஏன் என வினவினார். திமுக அரசு தனது பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது என்றும்
அதே நேரத்தில் கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்த தாவைக்கவினர் மீதும் குற்றம் உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். கூட்ட நெரிசல் பற்றி பணியில் உள்ள உச்சநீதிமன்ற நீதிபதி மூலம் பாரபட்சமற்ற விசாரணை நடத்த வேண்டும் என்று தாங்கள் விரும்புவதாக அனுராக் தாக்கூர் தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தொகுதியில் தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் பல்வேறு மக்கள் நலத்திட்ட பணிகளை தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோவிலூர், சிறுமங்கலம், மதுரவள்ளி உள்ளிட்ட கிராமங்களில் தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் தலைமையில் பொதுமக்கள் குறைதீர்ப்பு கூட்டம், நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா, புதிய அங்கன்வாடி கட்டிடங்கள் மற்றும் புதிய நியாய விலை கடை திறப்பு விழா என பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து கோவிலூர் ஊராட்சியில் 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய நியாய விலை கடையை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்களை வழங்கினர். மேலும் அப்போது பேசிய அமைச்சர் எண்ணற்ற பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும், கோவிலூரில் இருந்து மன்னம்பாடி செல்லும் சாலையில் பாலம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். இந்நிகழ்வில் விருத்தாச்சலம் கோட்டாட்சியர் விஷ்ணுபிரியா, முருகன், சபீதா மற்றும் அரசு அதிகாரிகள், திமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் பங்கேற்று சிறப்பித்தனர். உத்தரப்பிரதேசத்தின் பரேலியில் கல்வீசி வன்முறையில் ஈடுபட்டவர்களில் 73 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். வட மாநிலங்களில் ஒரு சில இடங்களில் ஐ லவ் முகமது என்று முழக்கமிடுவதும் சுவரொட்டிகளை ஒட்டுவதுமாக உள்ளது. இந்நிலையில் உத்தரப்பிரதேசத்தின் பரேலியில் செப்டம்பர் 26ஆம் நாள் ஒரு கூட்டத்தினர் முழக்கமிட்டதுடன் கல்வீச்சிலும் ஈடுபட்டனர். வன்முறையை ஒடுக்க சென்ற காவல்துறையினர் மீதும் கல்லெறிந்தனர். இதையடுத்து காவல்துறையினர் தடியடி நடத்தி அவர்களை விரட்டியடித்தனர். ட்ரோன் கேமராவில் பதிவான காட்சிகள் மூலம் குற்றவாளிகளை கண்டறிந்து கைது நடவடிக்கையில் ஈடுபட்டனர். நேற்று வரை 73 பேரை கைது செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் கைது செய்யப்பட்ட தமிழக வெற்றிக்கழக மாவட்ட செயலாளர் மதியழகன், கிளை செயலாளர் பவுன்ராஜ் ஆகியோர் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். கரூரில் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர், 54 பேர் காயமடைந்தனர். இந்த துயரம் தொடர்பாக இந்திய நியாய சட்டத்தின் 4 பிரிவுகளிலும் பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தல் பிரிவிலும் தாவேக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், சிடிஆர் நிர்மல்குமார், மாவட்ட செயலாளர் மதியழகன் உள்ளிட்டோர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிந்தனர். இந்நிலையில் கரூர் மாவட்ட தாவேக செயலாளர் மதியழகன், நகர செயலாளர் பவுன்ராஜ் ஆகியோரை நேற்று கைது செய்தனர். அவர்கள் இருவரையும் மருத்துவ பரிசோதனைக்கு பின்னர் மாவட்ட நீதிமன்றத்தில் நிறுத்தினர். இருவரையும் 14 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதையடுத்து இருவரையும் பலத்த பாதுகாப்புடன் காவல்துறை வாகனத்தில் ஏற்றி சென்று திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே ஒரே நாளில் திருநாய் கடித்து 10க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விருத்தாச்சலம் அருகே உள்ள கருவேப்பிலங்குறிச்சி கடைவீதியில் நடந்து சென்ற பெண்மணி மீது பாய்ந்த திருநாய் அவரது கையில் கடித்தது. இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் நாயை துரத்திவிட்டு பெண்மணியை மீட்டு கருவேப்பிலங்குறிச்சி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதலுதவி அளித்த பின்னர் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து அந்த நாய் அவ்வழியாக வந்து பொதுமக்களில் 10க்கும் மேற்பட்டோரை துரத்தி கடித்துள்ளது. அவர்களும் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திட்டக்குடியில் பிரதமர் வீடு வழங்கும் திட்டத்திற்கு அதிகாரிகள் தவணை தொகை வழங்காமல் பாதியிலேயே கிடப்பில் போடப்பட்டதால் கூலி தொழிலாளர்கள் வீடுகளை கட்டி முடிக்க முடியாமல் வேதனையடைந்துள்ளனர். 2023ஆம் ஆண்டில் பாரத பிரதமர் ஆவாஸ் யோஜனா தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கடலூர் மாவட்டத்தில் மொத்தம் 1500 வீடுகள் கட்டுவதற்காக மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் மனுக்கள் பெறப்பட்டன. அதில் திட்டக்குடி பகுதியில் மட்டும் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த திட்டத்தின்படி ஒவ்வொரு வீட்டு உரிமையாளருக்கும் நிதி வழங்கப்படும் என அரசு அறிவித்தது. வீடு பெறுவோரில் பெரும்பாலானோர் கூலி தொழிலாளர்களாக இருந்ததால் புதிய வீடு கட்டும் கனவில் தங்கள் அன்றாட உழைப்பை விட்டுவிட்டு கடன் வாங்கி வீடு கட்ட தொடங்கினர். ஆரம்பத்தில் அடித்தளம் போட்ட போது முதல் தவணையாக 1,50,000 வரை நிதி வழங்கப்பட்டது. அதன் பின்னர் 2வது, 3வது, 4வது தவணைகள் வழங்கப்படாமல் அதிகாரிகளின் அலட்சியத்தால் வீடு கட்டும் பணி பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. நிலையில் பொதுமக்கள் பலமுறை சம்பந்தப்பட்ட அலுவலகங்களில் நேரில் சென்று எங்களுக்கு உரிய நிதியை வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். ஆனால் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு திட்ட பொறியாளர் பாலமுரளிதரன் மக்களுக்கு உதவுவதற்கு பதிலாக விரட்டியடித்து அவமதித்து வருகிறார் என பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவிக்கையில், கேட்குறப்பெல்லாம் போடுறோங்கிறாங்க, போட மாட்டேங்கிறாங்க. நாங்கள் இந்த பெட்டியோட வச்சுருங்க, அதை வச்சு நாங்கள் வயிற்று போயிட்டுருக்கு.
கல்வெட்டி ஒட்டி ஒரு மாதத்துலேயே பில்லு வரணும்னு சொன்னாங்க. கல்வெட்டி ஒட்டி போட்டா பிடிச்சி போய் எல்லாம் கொடுத்தாச்சுங்க. அது இன்னும் 1 வருஷம் ஆகப்போகுது. இன்னும் பில்லு வரல, ஒன்றும் வரல. கேட்குறப்பலாம் இந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் வர மாட்டேங்குதுங்க. வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதோட இன்னும் வரல. இங்கே பிள்ளைங்கள்லாம் விளையாடுது, பாம்பு பூச்சிலாம் வருது. வைஷ்டபுரம் கிராமத்தில் வச்சுட்டு வரோம். நாங்கள் வந்து வீடு கட்டுறதுக்கு பில்லு நாங்கள் போட்டோம். இப்போ தரோம், நாளைக்கு தர சொல்லிட்டு இருக்காங்க. வீடு வந்து பாதியில் நிற்கிது. இந்த மாதிரி குடிசை வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த மாதிரி நாங்கள் சின்ன பசங்க விளையாடும் போதும் அந்த மாதிரி பாம்பு பூச்சிலாம் வருது. நாங்கள் நேற்றே எங்களுக்கு பாம்பு கடிச்சிருக்கோம். நேற்று தான் ஒரு பாம்பு அடித்து கொண்டு போய் ஏரியில் போட்டு வந்தோம். இதுக்கு நீங்கள் ஏதாச்சும் பண்ணணும். ஆனால் பில்லு தரேன்னு ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு வந்து கலெக்டருக்கு போய் சேரணும் இந்த வீடியோ. நகராட்சிலேருந்து வந்துருக்காங்க சார். ஆஃபீஸ் வந்தாங்க, இன்ஜினியர் வந்தாங்க. அவங்கள்ட்ட எல்லா குரூப்பும் கொடுத்துருக்கோம் சார். ஆனால் என்ன அமௌண்ட் வரலையே சார். எத்தனை ஆண்டுகள் ஆகும்? அதெல்லாம் இப்போ 3-4 வருஷம் ஆகும் சார். உத்தரமேரூர் வட்டார வளர்ச்சி அலுவலக கூட்டரங்கில் வட்டார வளர்ச்சி அலுவலர் சூர்யா தலைமையில் குழந்தைகள் பாதுகாப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டார வளர்ச்சி அலுவலக கூட்டரங்கில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் சார்பில் பல்வேறு குழுக்களை சேர்ந்த தன்னார்வலர்கள் பங்கேற்றனர். குழந்தைகள் பாதுகாப்பு குழு கூட்டத்திற்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் சூர்யா தலைமை தாங்கினார். கூட்டத்தில் உத்தரமேரூர் வட்டார கிராமப்புற பகுதிகளில் குழந்தை திருமணத்தை பற்றி தகுந்த ஆதாரங்களை சேகரித்தல், சட்டத்திற்கு புறம்பாக திருமண வயதை எட்டாத குழந்தையின் திருமணத்தை தடுத்தல், குழந்தை திருமணத்திற்கு எதிராக செயல்பட்டால் குழந்தைகளை பாதுகாக்கவும் மீட்கவும் சம்பந்தப்பட்ட துறைகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மேலும் பழங்குடியின பட்டியலினத்தை சேர்ந்த குழந்தைகளின் கல்வித்திறனை மேம்படுத்துதல், பழங்குடியின குழந்தைகளின் பள்ளி இடைநிற்றலை குறைக்க நடவடிக்கை எடுப்பது, போக்சோ வழக்குகள் மற்றும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பிற்கு தேவையான உதவிகளை செய்வது மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கிய நலன் சம்பந்தமான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இக்கூட்டத்தில் வட்டார ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் அகிலா, துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் வெங்கடேசன் உட்பட உத்தரமேரூர் வட்டாரத்தை சேர்ந்த தன்னார்வலர்கள் பலர் பங்கேற்றனர். 80 ஆண்டுகளாக பயன்பாட்டில் உள்ள சாலையை சீரமைக்க விடாமல் தடுத்து நிறுத்திய வனத்துறையினரை கண்டித்து நரியூத்து மலை கிராம மக்கள் கண்டன போஸ்டரை கிராமம் முழுவதும் ஒட்டியுள்ளதுடன் ஆதார் கார்டு, ரேஷன் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை தமிழக அரசிடமே ஒப்படைக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா நரியூத்து மலை கிராமத்தில் 400க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இக்கிராமத்திற்கு செல்லும் சாலை கடந்த 80 ஆண்டுகளாக பயன்பாட்டில் உள்ளது. 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தார் சாலை புதுப்பிக்கப்பட்டு வந்த நிலையில் செங்குளம் முதல் மூலக்கடை வரை சேதமடைந்த சாலையை புதுப்பிக்க தமிழக அரசு ரூபாய் 4 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதை அடுத்து 3 மாதங்களாக பணிகள் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் 1 கிலோமீட்டர் சாலை கண்டமனூர் வனச்சரகத்திற்குட்பட்ட வனப்பகுதிகளுக்குள் வருவதாக கூறி வனத்துறையினர் சாலை அமைக்கும் பணியை தடுத்து நிறுத்தினர். இதனையடுத்து தேனி நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்களிடம் சாலை அமைப்பது குறித்து புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் ஆத்திரமடைந்த மலை கிராம மக்கள் அரசு சார்பில் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள ஆதார் கார்டு, ரேஷன் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்ட அரசு ஆவணங்களை அரசிடமே திருப்பி ஒப்படைக்கப் போவதாகவும், காந்தி ஜெயந்தி அன்று நடைபெறுகின்ற கிராம சபை கூட்டங்களிலும் கிராம மக்கள் யாரும் பங்கேற்க போவதில்லை என்றும் அறிவித்துள்ளதுடன் மலை கிராமங்களில் போஸ்டர் அடித்து ஒட்டியுள்ளனர். இது தொடர்பாக கிராம பொதுமக்கள் தெரிவிக்கையில், நரியூத்து கிராமத்திலிருந்து பரமசிவம் பேசுகிறேன் சார். எங்கள் ஊர் செங்குளத்திலிருந்து மூலக்கடை செல்லும் நரியூத்து வழியாக செல்லும் சாலை 3 மாதத்துக்கு முன்னாடி வேலை ஆரம்பித்தாங்க. இதை வனத்துறை இப்போ நிப்பாட்டாங்க. இதுவரைக்கும் எந்த அதிகாரியும் நடவடிக்கை எடுக்கல. பொதுமக்கள் பல இடமும் கோரிக்கை வச்சும் கூட இன்னும் இதுவரைக்கும் கேட்கல. இதை பொதுமக்கள் 2000 பேர் வசிக்கிறோம். ஸ்கூல் பிள்ளைங்க போகிறாங்க, கர்ப்பிணி பெண்கள் போகிறாங்க. 108 வர முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். இது தக்க நடவடிக்கை எடுக்கலனாக்கா நாங்கள் கலெக்டர் முன்னாடி 6/10/2025 வரை எங்களோட உரிமையை ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாமே ஒப்படைக்க போகிறோம் சார். சரி சொல்லுங்க, ஆரம்பிக்கவா? நரியூத்துல இருந்து பேசுறேன். இப்போ செங்குளத்துல இருந்து மூலக்கடை வரைக்கும் இருக்கிற ரோடு 3 மாசமா தோண்டி போட்டு தான் இருக்குது. அது மக்கள் எல்லாம் நிறைய பேர் பைக்ல போகும்போது ரொம்ப சிரமப்படுறாங்க. நேத்துலாம் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க கீழே விழுந்துட்டாங்க. அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் போக முடியல, ஸ்கூல் பிள்ளைலாம் நடந்து போற இடம் போக முடியல. அது 80 வருஷமா இருந்துகிட்டே இருக்கும். வீட்டு ரசீது போடுறோம், எல்லாம்
அரசு சலுகையெல்லாம் வாங்கிட்டு இருக்கோம், தொகுப்பு வீடு எல்லாமே கட்டிக்கிட்டு இருக்கோம். இப்படி இருக்கும்போது எதுக்குன்னு தெரியல, ரோடு போட விட மாட்டாங்க. இதை வந்து போடுறதுக்கு வந்து போஸ்டருமே அடிச்சு ஓட்டணும், என்ன ஒரு இதுவுமே நடவடிக்கை எடுக்கல. இதுக்கு வந்து நல்ல நடவடிக்கை எடுத்து ரோடை வந்து சரியா செஞ்சு போடணும் அப்படின்னு கேட்டு. கரூர் துயர சம்பவத்தில் இத்தனை உயிர் எப்படி பலியானது என்பது குறித்து விசாரிக்க அவசியம் சிபிஐ விசாரணை தேவை என்று அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி நிறுவனரும் தேசிய தலைவருமான டாக்டர் ஐசக் ஐயா தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் மிட்டன்பேட்டையில் உள்ள அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கட்சி நிறுவனரும் தேசிய தலைவருமான டாக்டர் ஐசக் ஐயா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கரூரில் தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் பரப்புரை கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்த செய்தி மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடியது என்றும், கூட்டத்திற்கு நீதிமன்றத்தில் அனுமதி பெற்ற போது பாதுகாப்பினை பலப்படுத்தி இருக்க வேண்டும் என்றும், தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் கட்சி தலைவர் மட்டுமல்ல, ஒரு பிரபலமான நடிகர் என்றும், அவரை காண பொதுமக்கள் கூடுவார்கள், அதற்கேற்ப பாதுகாப்பு வழங்கி இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் கரூர் துயர சம்பவத்தில் இத்தனை உயிர் எப்படி பலியானது என்பது குறித்து விசாரிக்க அவசியம் சிபிஐ விசாரணை தேவை என்று அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐசக் ஐயா தெரிவித்துள்ளார். காவல்துறையினர் மிகப்பெரிய பாதுகாப்பை அளித்திருக்க வேண்டும். புதிய கட்சியை உருவாக்கி செயல்படுகிறார்கள். வளர்ந்த கட்சிகளைப் போல ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சிகளைப் போல கட்டமைப்பு அவர்களுக்கு கிடையாது, அனுபவம் கிடையாது. பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது தமிழக அரசு. தமிழக அரசு உற்று நோக்கி கவனித்து அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்திருக்க வேண்டும். தள்ளு முள்ளு ஏற்பட்டு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது பொதுமக்களை மட்டுமல்ல, அரசியல் தலைவர்களையும் தமிழக இந்திய அளவில் உலக அளவில் மன வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. உண்மை தன்மை அறிய வேண்டிய கட்டாயத்திற்கு மக்களும் தலைவர்களும் விரும்புகிறார்கள். ஆகினால இந்த தனிநபர் விசாரணை, நீதிபதி விசாரணை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் முழுமையான உண்மையான விசாரணை தேவை. அதற்கு தமிழக அரசு உடனடியாக சிபிஐ விசாரணையை நீங்கள் மேம்படுத்த வேண்டும். சிபிஐ விசாரணைக்கு இந்த கரூர் சம்பவத்தை உட்படுத்த வேண்டும். இந்த சிபிஐ விசாரணை அறிக்கை முழுமையாக கிடைத்த பிறகுதான் உண்மையான நிலவரம் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும். இதற்கு ஆளுங்கட்சியும் அரசும் தாவேகா கட்சியும் தான் பொறுப்பு. பொதுமக்களை இப்படி கொன்று குவிக்கிற ஒரு நிலைமைகள் ஏற்படுவதை குறித்து அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. அவசியம் சிபிஐ விசாரணை தேவை. தமிழக அரசு உடனடியாக உட்படுத்தி இதற்கு முழுமையான விசாரணை நடத்தி அதன் விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். விழுப்புரத்தில் அரசு புறம்போக்கு இடத்தில் வசித்து வருபவர்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க கோரி 500க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் நகராட்சி திடலில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மற்றும் அகில இந்திய விவசாயிகள் சங்கம் சார்பில் அரசு புறம்போக்கு இடங்களில் குடியிருப்பவர்களுக்கு மனைப்பட்டா வழங்க வேண்டும், மேலும் நீதிமன்ற உத்தரவை காரணம் காட்டி நீர்நிலை இல்லாத இடங்களில் வீடு கட்ட இருக்கும் மக்களை வெளியேற்றாமல் நிலவகை மாற்றம் செய்து குடிமனை பட்டா வழங்க வேண்டும், இந்நிலையில் பஞ்சமி நிலங்களை ஏழை எளிய பட்டியலின மக்களுக்கு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்திய விவசாய சங்க பொதுச் செயலாளர் வி.ஜி. கிருஷ்ணன் மற்றும் 500க்கும் மேற்பட்ட வீடு இல்லாதவர்கள் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மாவட்டத்தில் 70,000க்கும் மேற்பட்டோர் வீட்டுமனை பட்டா இல்லாமல் அரசு புறம்போக்கு இடத்தில் வசித்து வருவதாக தெரிவித்தார். இன்னைக்கு தமிழ்நாட்டிலே எல்லா மாவட்டத்திலேயும் நிலம் உரிமைக்காக நடத்தும் போராட்டம் இது. குடிமனை நிலம் கொடுக்கணும் என்று சொன்ன நிலம் உரிமை பாதுகாப்பதற்காக நடத்துகிற ஒரு போராட்டம் இது. நிலம் பறிப்பதற்கு எதிராக, கார்ப்பரேட் கொள்ளைக்காக நிலம் பறிப்பதற்கு எதிராக நடத்தும் போராட்டம் இது. விவசாயிகளும் தொழிலாளிகளும் 40-50 ஆண்டா புறம்போக்கு நிலத்திலே தங்கிட்டு இருக்கார். ஆனா பட்டா இல்லை. பட்டாக்காக நடத்தும் போராட்டம் இது. வன உரிமை சட்டம்
இதுவரைக்கும் அமல் பண்ணலை. வனம் உரிமைக்காக நடத்தும் போராட்டம் இது. எலிபென்ட் காரிடார் பேரில், ஆனை வழித்தாரை பேரில் ஆயிரக்கணக்கு நிலம் பறிப்பதற்கு அரசாங்கம் பார்க்கறது. அதுக்கு எதிராக நடக்கும் ஒரு போராட்டம் இது. இன்னைக்கு பி ஸ்ரீனிவாஸ் ராவ் தமிழ்நாட்டிலே பெரிய அளவுக்கு நிலம் உரிமைக்காக நிலப்பிரபுக்களுக்கு எதிராக நடத்திய போராட்டத்துக்கு தலைவர், அவங்களோட நினைவு தினம். எல்லா மாவட்டத்திலேயும் இந்த போராட்டம் இன்னைக்கு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் உள்ள விவசாயிகளுக்காக வழங்கிய வழிப்பாதையை நீட்டித்தர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் உள்ள ஆலம்பாளையம் கிராமத்தில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட ஏக்கர் நன்சை நிலங்கள் உள்ளன. மேலும் இதில் சிறு குறு விவசாயிகள் பலர் நெல், அவரை, வெண்டை, தக்காளி, மிளகாய், கத்தரிக்காய் உள்ளிட்ட பயிர்களை சாகுபடி செய்து அதனை சந்தைகளில் மொத்தமாக விற்பனை செய்து தங்களது வாழ்வாதாரத்தை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மேற்கிலிருந்து கிழக்காக செல்லும் தடத்தை சிலர் ஆக்கிரமித்து மரங்கள் மற்றும் தொழுவும் அமைக்கப்பட்டனர். மேலும் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் 500 ஏக்கர்களுக்கும் மேற்பட்ட நிலங்களில் சாகுபடி செய்து வரும் நிலையில் விளைவிக்கும் பொருட்களை விற்பனை செய்வதற்கான வாகனங்கள் மற்றும் மாட்டு வண்டிகள் செல்ல முடியாமல் தடைகள் ஏற்பட்டுள்ளன. மேலும் அரசு அப்பகுதி விவசாயிகளுக்காக வழங்கிய வழிபாதையை மீட்டு தர வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மனு கொடுத்து தங்களது கோரிக்கைகளை வைத்தனர். மொழியில் இருக்கின்ற நடுவாய்க்கால் பாசன விவசாயிகளாகிய நாங்கள் எங்களுடைய விளைநிலங்களுக்கு இடுபொருட்களையும் விளைபொருட்களையும் கொண்டு செல்வதற்கு முதலில் வண்டி வாகனத்தின் மூலம்தான் கொண்டு சென்று வந்தோம். அந்த அளவுக்கு வாய்க்கால் பாதை இருந்தது. அதில் என்ன இருக்கின்ற அனைத்து விவசாயிகளுமே சிறு குறு விவசாயிகளாக இருக்கின்றோம். குறைந்தபட்சம் ஒரு 100 விவசாயிகளுக்கு மேல் நாங்கள் இதில் பயனடைந்து வந்தோம். தற்பொழுது அங்குள்ள சிறு விவசாயிகள் அந்த நடைபாதையை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதால் நாங்கள் தலை சுமையாகத்தான் எங்களுடைய பொருட்களை கொண்டு செல்லவோ வெளியே கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை உள்ளது. இதனால் எங்களுக்கு அந்த கூலிகள் அதிகமாகின்றது. இதனால் எங்களுக்கு விவசாயம் செய்வதற்கு மிகவும் இடையூறாக இருக்கின்றது. எனவே சட்டப்படி உள்ள அந்த இடத்தை சர்வே செய்து எங்களுக்கு உண்டான பழைய தடத்தை மீட்டித்தர வேண்டுமாறு நாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் வட்டாட்சியாளர், செயற்பொழியாளர் அனைவரிடமும் மனுக்கள் அளித்துள்ளோம். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் பொதுப்பாதை ஆக்கிரமிப்பை அகற்றாத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து ஊராட்சி அலுவலகத்தின் முன்பு பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் உள்ள அம்மாப்படி தெருவில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு அப்பகுதியில் தனிநபர்கள் சிலர் தங்களது வீட்டின் முன்பாக பொது பாதைகளை ஆக்கிரமிப்பு செய்து அதில் 10 அடி நீளம் கம்பி வேலி அமைத்து போக்குவரத்திற்கு இடையூறு செய்துள்ளனர். மேலும் கழிவுநீர் சாக்கடைகளை மூடியும் கழிவுநீர் செல்ல முடியாத நிலையில் தடைகளை ஏற்படுத்தியுள்ளனர். மேலும் அப்பகுதியில் ஏதேனும் அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் தீயணைப்பு வாகனமோ அவசர ஊர்தி உள்ளிட்ட எந்த ஒரு வாகனமும் சாலையில் செல்ல முடியாதவாறு பொது பாதையை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்துள்ளார். மேலும் இதுகுறித்து மேல்மங்கலம் ஊராட்சி அலுவலகம், பெரியகுளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், வட்டாட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட அனைவரிடமும் புகார் அளித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து பெரியகுளம் சார் ஆட்சியாளர் சம்பந்தப்பட்ட இடத்தை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்த போது தனிநபர்கள் தங்களது வீட்டின் முன்பு கம்பி அமைத்து ஆக்கிரமிப்பு செய்துள்ளதை உடனடியாக ஊராட்சி நிர்வாகத்திடம் மற்றும் வட்டாட்சியரிடமும் ஆக்கிரமிப்பு அகற்ற வேண்டும் என உத்தரவு அளித்துள்ளார். மேலும் ஆட்சியர் உத்தரவின்படி ஆக்கிரமிப்பை அகற்றாமல் காலதாமதம் செய்து வந்ததால் அப்பகுதி பொதுமக்கள் பொதுப்பாதை ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என ஊராட்சி அலுவலகம் முன்பு அமர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். என் பேர் லட்சுமி சார். நான் அம்மாவடி தெருவில் வசிக்கிறேன். கடந்த 15 வருஷ காலமாக பஞ்சாயத்து போர்டிலேருந்து ரோடு போய்கிட்டே இருக்குது. இப்போ தனிநபர்கள் பாதையை அடைச்சி வச்சுருக்காங்க. சாக்கடை வசதிகள் முன்னாடி இருந்துச்சு சாக்கடை, ஆனால் இப்போ சாக்கடை விட மாட்டோம்னு சொல்லி பாதி தோண்டி போட்டிருக்காங்க. தண்ணி போக மாட்டேது, அப்படியே நிற்கிது சார். அதனால் பிள்ளைகள் ரொம்ப வாசனை வருது, இது வருது, எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். மக்கள் போக்குவரத்து நடவாட இதுன்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். அது நீங்கள் தான் எப்படியாவது பார்த்துக்கணும் சார். தண்ணி அப்படியே நிற்குது சார். எதுவுமே ஒன்றும் பண்ண முடியல, அப்படியே நிற்குது. மக்கள் மண்ணை தோண்டி போட்டிருக்காங்க. அந்த மண்ணவையும் அல்லவே வரல பஞ்சாயத்து போர்டில் எவ்வளோ தடவை முற்று சொல்லியும் அவங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. பிடிஓ சார்ட்டு எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு, எல்லாமே இது பண்ணியாச்சு. அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க, அப்படியே இருக்கு சார். சின்ன பிள்ளைய கூட நடமாட முடியல, வைக்க முடியல, தாண்ட முடியல, வைக்க முடியல. மண்ணை எடுக்காமல் அப்படியே போட்டு வச்சுருக்காங்க சார்.
என் பேர் முத்து. நான் மேல்மங்கலம் அம்மாட்டுத்துறை சேர்ந்த மேல்மங்கலத்தை சேர்ந்தவர். இந்த பாதை வந்து ஒரு 15 வருடத்துக்கு முன்னாடியே சாக்கடையும் சிமெண்ட் சாலையும் பஞ்சாயத்து கொண்டு வந்து போட்டுட்டாங்க. போட்டு முடிச்ச பின்னால இன்னைக்கு ஒரு சூழ்நிலையில் பல ஆக்கிரமிப்புகள் அதிகமாக எடுத்துட்டாங்க. சாக்கடை கழிவுநீர் போக வழி இல்லாமல் தனிநபர் பாதையை மறைச்சிட்டாங்க. மழை வச்ச பின்னாலே அந்த ஏரியா மக்கள்லாம் கடைசி வரைக்கும் போய் போராடி பிடிஓட்டையும் சப் கலெக்டரு கோர்ட்டுலையும் உத்தரவு கொடுத்தாங்க. அந்த பாதையை கிளியர் பண்ணி கொடுத்து ஊராட்சி நிர்வாகமும் பிடிஓவுக்கும் ஆதரவு போட்டு இன்ன வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை. நடவடிக்கை எடுக்காமல் இருக்கு. பிடிஓவும் ஊராட்சி செயலாளர் இருந்தால் இது என்ன ஒரு நிர்வாகம் சொல்லி பல தடவை நாங்களும் கேட்டுட்டேன். பேப்பரில் நியூஸு வந்துருச்சு. இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கு. ஆகவே மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு தமிழக அரசில் இந்த ஆட்சியில் இப்படி ஒரு இதெல்லாம் சின்ன சின்ன வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இது தமிழக அரசு கவனத்தில் கொண்டு போய் இந்த பாதையையும் சாக்கடையும் கழிவு நீர் கழிவு பண்ணி தொற்று நோய் ஒரு ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு வழி இல்லாமல் ஒரு கார் போகிறதுக்கு வழி இல்லாமல் நிற்கிது. ஆகையால் இந்த பாதையை கரெக்டாக எடுத்து கழிவுநீரை கடத்தி முறையாக சென்று செலுத்துமாறு மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு உடனடியாக எடுத்து தரும்படி கேட்கிறேன். சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் ஆனைவாரி சுற்றுலா மையத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 12 பேரை விஷகதண்டு வண்டு கடித்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் கல்வராயன் மலை அடிவாரத்தில் ஆனைவாரி நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது. மேலும் அப்பகுதியில் ஏரி அமைந்துள்ள இடத்தின் அருகில் வனத்துறை சார்பில் சுற்றுலா மையமும் அமைத்து பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சித்தேரி கிராமத்தை சேர்ந்த செந்தில் என்பவரது மகன் சிவகார்த்திகேயன் என்பவருக்கு பிறந்த நாளை ஒட்டி கேக் வெட்டி கொண்டாடுவதற்காக 15 பேர் ஆனைவாரி சுற்றுலா மையத்திற்கு வந்துள்ளனர். மேலும் அப்பகுதியில் இருந்த குரங்கு மரத்தின் மேல் தாவியதில் கதண்டு வண்டு கூட்டம் கலைந்து அங்கிருந்தவர்களை கொட்டியது. இதில் 1.5 வயது குழந்தை, 5 சிறுவர்கள், 5 மாத கர்ப்பிணி மற்றும் துப்புரவு பணியாளர் உட்பட 12 பேர் காயமடைந்தனர். மேலும் அவர்களை மீட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஓமலூரில் கையால் தயாரிக்கப்படும் சுவையான அடுப்பு பொறிக்கு கூட்டம் அலைமோதுகிறது என்றும் கடந்த ஆண்டை விட தயாரிப்பு மற்றும் வியாபாரம் நல்ல முறையில் நடைபெறுவதாக பொறி உற்பத்தியாளர் ராமு தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கொண்டாடப்படும் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை பண்டிகைகளில் பொறி தயாரிப்பதற்கான தனியிடம் உண்டு. குறிப்பாக நாமக்கல், சேலம், தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பழமையான முறையில் பொறி தயாரிக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் ஓமலூரில் கையால் தயாரிக்கப்படும் பொறிக்கென எப்போதும் தனி மவுசு உள்ளது. பொதுவாக இயந்திரங்களில் தயாரிக்கப்படும் பொறியின் சிப்பம் 400 முதல் 500 வரை விற்கப்படுகிறது. ஆனால் விறகு அடுப்பில் தயாரிக்கப்படும் பொறி மூட்டை ரூபாய் 800 முதல் 1000 வரை விற்பனைக்கு வந்தாலும் இவ்வகை பொறிகளையே வாங்கி சுவைப்பதற்கு பொதுமக்களிடம் அதிக ஆர்வம் காணப்படுகிறது. இதற்கு காரணம் இவ்வகையான பொறி தயாரிக்கும் போது விறகுகள் மூலம் நெருப்பு மூட்டப்படுவதால் அந்த பொறியின் மனமும் சுவையும் மாறாமல் அப்படியே இருக்கின்றது. இதனால் மக்கள் அடுப்பு பொறிகளையே விரும்பி வாங்குகின்றனர். இதற்கான ஆர்டர்களும் குவிய தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக ஓமலூரை சேர்ந்த பொறி உற்பத்தியாளர் ராமு தெரிவிக்கையில், கைவரத்து தான் எங்கள் பொருளுக்கு உண்டான மரியாதை நிறைய இருக்குது. எங்களை தேடி மக்கள் நிறைய வராங்க. ஆனால் இங்கே மழை மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் முன்ன இருந்தது. ஒரு வாரமாக மழை கொஞ்சம் சுமார்னால நல்லா தான் போயிட்டு இருக்குது. நல்லா இருக்குது எங்கள் பொழுப்பு. மிஷினில் இருக்கிறதுக்கும் கை வறுப்புக்கும் மிஷின் பொறி 2 நாளையில் 3 நாளையே தயாரி பண்ணலாம். கைப்பறிங்கிறதுனால 10 நாள் ஆகும் அந்த வேலை செஞ்சு கைக்கு வர்றதுக்கு. அதனால் இதுக்கு மவுசு அதிகம். ஆனால் இது பொறி உளுத்து போகாது. அதாவது நல்லாயிருக்கும். பவுடர் வராது அதிகம். நல்லாயிருக்கும் கை வேலை. எவ்வளோ பொரியும் நாங்கள் சளிச்சே தான் கொடுப்போம். சளிச்சு சுத்தமாக தான் கொடுப்போம். மொட்டையாக கேட்டாலும் சரி, பக்காவாக கேட்டாலும் சரி, எல்லாமே நீட்டாக எல்லாருக்கும் சுத்தமாக தான் கொடுப்போம். அதனால் எங்கள் பொருளுக்கு எப்பயுமே மவுசு உண்டு. எங்கள் கஸ்டமர் எங்களை விட்டு போகிறதில்ல. வியாபாரம் நல்லா தான் இருக்கும். மீண்டும் ஜம் தலைப்பு செய்திகள். சென்னை எண்ணூர் அனல் மின் நிலையத்தில் கட்டுமான பணியின் போது உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் மோடி இரங்கல். பிரதமர் அலுவலகத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு நிவாரணம் அறிவிப்பு. சட்டமன்ற நிர்வாகிகளுடன் சட்டப்பேரவை தேர்தல் பணி குறித்து ஆலோசனை கூட்டம். முதல்வர் மு க ஸ்டாலின் பங்கேற்பு. அமெரிக்க அதிபர் டிரம்ப் வரி விதிப்பால் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி குறையும். ஆசிய வளர்ச்சி வங்கி கணிப்பு. 13வது மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா வெற்றியுடன் தொடக்கம். 59 ரன்கள் வித்தியாசத்தில் இலங்கை அணி தோல்வி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.